ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விபி பெட்ஸ் அண்ட் வ்ளாக். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம ஃபிஷஸ்லாம் குட்டி போட்டிருக்கு. நம்ம மௌலி ஃபிஷஸ் கொஞ்சம் வச்சுருந்தோம்ல, அதுலேருந்து எந்த ஃபிஷ் குட்டி போட்டிருக்குன்னு தெரில, ஆனால் குட்டி போட்டிருக்கு. நைட்டு டேங்க்கில் வந்து பார்க்கும்போது தான் குட்டி இருந்துச்சு. அதில் ஒரு 8 குட்டி மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். எத்தனை குட்டி போட்டுச்சுன்னு தெரில, ஒரு 8 மட்டும் தனியாக இருக்குது. பக்கத்தில் நம்ம ஃப்ளவரான் டேங்க் இருக்குல்ல, அது ஃப்ரை இருக்குது. அதுலேயும் அந்த குட்டிங்கெல்லாம் சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. அது சாப்பிட்ருச்சா என்னன்னு கூட தெரில. ஆனால் நைட் நான் அதுக்கு ஃபீட் பண்ணவே இல்லை. வயிறெல்லாம் உப்பிடு தான் இருந்துச்சு. தீனி போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் வயிறு இருந்துச்சு. அதனால் அதுக்கு நான் நைட்டு ஃபீட் பண்ணவே இல்லை. நீங்கள் பாருங்கள், ஃப்ளவரான் ஃப்ரையை. இதுலேயும் குட்டியை விரட்டிக்கிட்டே கிடந்துச்சு. எது குட்டி போடுதுன்னு தெரில, ஆனால் எல்லாமே சேர்ந்து குட்டியை விரட்டிக்கிட்டு இருந்துச்சு. அதனால் நான் குட்டியை தனியாக எடுத்து வச்சுட்டேன். தெரிஞ்சு ஒரு 8 குட்டி மட்டும் தான் இருந்துச்சு. 8 குட்டியை தனியாக எடுத்து வச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம ஃப்ரிட்ஜ் டேங்கையும் உள்ளே கொண்டு வந்தாச்சு வீட்டுக்குள்ளேயே. அதுலேயே ஃபுல்லாக கப்பி ஃபிஷ் தான். அதுவுமே குட்டி போட்டிருக்கு. இங்கே பாருங்கள், குட்டி தெரியுது. ஃபஸ்ட்டு வெளியில் தான் வச்சுருந்தோம். வெளியில் வச்சு வாங்கின 2வது நாள் திரும்ப குட்டி போட்டுச்சு. அது எல்லாமே கரெக்டாக என்னால் கேர் பண்ணிக்க முடியல. குட்டி தனியாக எடுத்து வச்சுருந்தா நான் இறந்துருச்சு. என்ன ரீசனே தெரியல. இப்போ பாருங்கள், இதில் எவ்வளோ குட்டி இருக்குன்னு. இது வெளியில் வச்சுருந்தேன். வெளியில் வீட்டு பக்கத்தில் சின்ன பசங்களாம் இருக்கிறனால வந்து நோண்டிடுறாங்கன்னு சொல்லிட்டு உள்ளே கொண்டு வந்து வச்சேன். வெளியில் வந்து கொஞ்சம் தண்ணி வெதுவெதுனே இருந்துச்சு கிளைமேட்டுக்காக. இப்போ உள்ளே வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்குது தண்ணி. இங்கே பாருங்கள், எவ்வளோ குட்டி இருக்குது பாருங்கள். இதில் எந்த மீன் குட்டி போடுதுன்னே தெரியல, ஆனால் நிறைய குட்டி இருக்குது. பாருங்கள், இந்த மூலையெல்லாம் பாருங்கள். இது எல்லாமே நம்ம குட்டியெல்லாம் கலெக்ட் பண்ணிடலாம். குட்டியெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு பெருசு மட்டும் இந்த டேங்க்கில் வைப்போம். குட்டியெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். கேமரா வச்சு ஃபோனு வச்சுட்டு ஒரே கையில் கலெக்ட் பண்ணோன்னா கரெக்டாக வீடியோ எடுக்க முடியறதில்ல. குட்டியெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக நம்ம ஃப்ரைஸ்லாம் கலெக்ட் பண்ணியாச்சு. பாருங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னு. இதில் இந்த பிளாக் கலரில் இருக்கிறது எல்லாமே மௌலி ஃப்ரைஸு. ஒரு 8 மட்டும் தான் இருக்கும். ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் கலரில் இருக்குது பாருங்கள், அது எல்லாமே கப்பி ஃபிஷ்ஷோட ஃப்ரைஸு. வாங்க டாப் வியூலேருந்து காமிக்கிறேன். பாருங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னு. இது எல்லாமே அப்படியே இந்த பெரிய டப்பாவில் மாற்றிட போகிறோம். அது சொந்த டப்பாவில் தண்ணி பிடிச்சி வச்சுருக்கு. உடனே விட்டுறக்கூடாது. இது அப்படியே டப்பாவோடு உள்ளே விட்டுருங்க. ஒரு அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். ஓகே, தண்ணி வெளியில் வராது. ஒரு அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். அந்த டப்பாவில் இருக்க டெம்பரேச்சரும் இந்த கிளாஸ் டப்பாவில் இருக்க டெம்பரேச்சரும் ஒன்றாயிடும். அதுக்கப்புறம் மீன் அதில் விட்டுறணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அரை மணி நேரம் கழிச்சு உள்ளே விடும்போது உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன். நம்ம வச்சு 1/2 அன் ஹவருக்கு மேலே ஆகிடுச்சு. இப்போ நான் ஃபிஷ்ஷை நம்ம அந்த டப்பாக்குள்ளே விடலாம். வாங்க பார்க்கலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.